ஆல்ரெடி தென்றல்ல கடந்த சில நாட்கள்ல அரிசிகள்ல இருக்கக்கூடிய சுவாரஸ்யங்களை பத்தி பாத்துட்டு வரோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அரிசியை பாத்தீங்கன்னா அதுவே மிகப்பெரிய சுவாரஸ்யம். அப்படி என்னதான் சுவாரஸ்யம் தானே கேக்குறீங்க? பொதுவா அரிசிகள்ங்கிறது வயக்காட்டுல தானங்க விளையும். இந்த ஒரு அரிசி மாத்திரம் மரத்துல விளையக்கூடியது. என்னதான் மூங்கில் புல் வகையை சேர்ந்ததா இருந்தா கூட நம்ம மக்களோட பார்வையில அது மரமா தான் பார்க்கப்படுது. ஒரு மூங்கில் தன்னோட வாழ்நாள்ல தன்னோட கடைசி காலகட்டங்கள்ல தன்னோட இனத்தை விருத்தி பண்றதுக்காக அந்த 45 இருந்து 60 வருஷம், அதாவது கடைசி காலகட்டங்கள்ல ஒரு முறை நல்லா பூத்து குலுங்குங்க. அதை பார்க்கவே அவ்வளோ கண்கொள்ளா காட்சியா இருக்கும். அடுத்த சில வாரங்கள்லயே அந்த பூக்கள்ல இருந்து விதை வச்சு அது முதிர்ந்து உதிர தொடங்கிரும். அந்த அரிசி தான் பாத்தீங்கன்னா மூங்கில் அரிசி. இந்த மூங்கில் அரிசி காடுகள்ல வாழக்கூடிய காட்டெருமைகளுக்கும் காட்டு யானைகளுக்கும் ரொம்பவே பிடிச்சமானது. சொல்லப்போனா அவைகளோட வலிமைக்கே காரணம் பாத்தீங்கன்னா இந்த மூங்கில் அரிசி தான். பொதுவா மரங்கள்ல ஆக்சிஜனை அதிகமா வெளியிடக்கூடிய மரங்கள் சிலது இருக்கு. அதுல முதன்மையான மரம் தான் பாத்தீங்கன்னா மூங்கில். அந்த மூங்கில்ல இருந்து வரக்கூடிய மூங்கில் அரிசியோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அண்ட் நியூட்ரிஷனல் வேல்யூ பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்ணிருக்கேன், போய் பாருங்க. நல்லா சாப்பிடுங்க, நல்லதையே சாப்பிடுங்க. நன்றி கலந்த வணக்கத்துடன் நான் கோமதி ஃப்ரம் தென்றல்ல இருந்து.